Exercise 5.4ல first sum பார்க்க போறோம். Find the equations of two tangents that can be drawn from 5,2 to ellipse 2x square plus 7y square equal to 14. 5,2 என்ற புள்ளியிலிருந்து 2x square plus 7y square equal to 14 என்ற நீள்வட்டத்திற்கு வரையப்படும் தொடுகோடுகளின் சமன்பாடுகளை காண்க. சரியா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? எலிப்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 2x square 2x square plus 7y square equal to 14. நம்ம எப்போவுமே எலிப்ஸோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்ன? x square by a square plus y square by b square equal to 1 வர மாதிரி பார்த்துக்கணும். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை அதே ஆளை டிவைட் பண்ணிங்கன்னா 1 வந்துடும். சரியா? ஸோ இது என்ன பண்ணுறோம்? 14ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 2x square divided by 14 plus 7y square divided by 14 equal to 14 divided by 14. ஸோ இதுக்கு இது அடிச்சா என்ன வரும்? இங்கே 7 வருமா? இதுக்கு இது அடிச்சா 2, இதுக்கு இது அடிச்சா 1. சரியா? ஸோ அப்போ என்ன ஆன்சர் இருக்கும்? x ஸ்கொயர் பை 7 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு 1. ஸோ இது கூட இந்த ஈக்குவேஷனோட அதை கம்பேர் பண்ணுங்க. ஏ ஸ்கொயர் இருக்கிறதுல என்ன இருக்கு? 7 இருக்கு. பி ஸ்கொயர் இருக்கிறதுல 2 இருக்கு. சரி, எலிப்ஸுக்கு ஒரு பாயிண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ட்ரான் ஃப்ரம் எ பாயிண்ட். இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஒரு பாயிண்ட்ல இருந்து டேஞ்சன்ட் வரையறதுக்கான ஈக்குவேஷன் y இஸ் ஈக்குவல் டு mx பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இந்த பிளஸ் எம்எக்ஸ் இருக்குல்ல, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும்? மைனஸ் எம்எக்ஸாக மாறிடும். ஸோ ஒய் மைனஸ் எம்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் அப்படின்னா 7ன்னு தெரியும், எம் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னா 2ன்னு போட்டுக்கோங்க. இது 5,2 வழியே பாஸ் ஆகுறதா? 5,2 வழியே போகிறதுனால எக்ஸுக்கு பதிலாக 5ன்னும் ஒய்க்கு பதிலாக என்ன போடணும்? 2ன்னு போடணும். எக்ஸுக்கு பதிலாக 5ன்னும் ஒய்க்கு பதிலாக 2ன்னும் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ எக்ஸ்க்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக 2 போடுங்க, மைனஸ் எம் எக்ஸுக்கு பதிலாக 5 ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 7 எம் ஸ்கொயர் பிளஸ் 2. இப்போ ரெண்டு பக்கமாக என்ன பண்ணுங்கன்னா ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? இந்த பக்கம் 2 மைனஸ் 5m ஹோல் ஸ்கொயர் ஆயிரும் ஈக்குவல் டு இந்த பக்கம் ரூட் போயிடும், பிளஸ் ஆர் மைனஸ் ரூட்டு போயிடும். ரூட் போயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? 7m ஸ்கொயர் பிளஸ் 2 இருக்கும். இது பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கா? எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும்? a ஸ்கொயர்னா 4 பிளஸ் பி ஸ்கொயர்னா 25m ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னா 2 × 2 × 5m இல்லையா? 2 × 2 4, 4 × 5 20. ஸோ 20m ஈக்குவல் டு 7m ஸ்கொயர் பிளஸ் 2. இப்போ எல்லாத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு வந்துடலாமா? இப்போ எல்லாத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு வந்தால் என்ன வரும்? 25m ஸ்கொயர் மைனஸ் 7m ஸ்கொயர். சரியா? அப்புறம் மைனஸ் 20m பிளஸ் 4 மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ 25 ஸ்கொயர் எம்ல 7m ஸ்கொயர் போச்சுன்னா என்ன வரும்? 18m ஸ்கொயர் வரும். அப்புறம் மைனஸ் 20m அப்படியே இருக்கும். 4ல் 2 போனால் 2 வரும். சரியா? ஸோ இப்போ என்டையர் ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம்? 2ஆல் டிவைட் பண்ணலாமா? 18 2ஆல் டிவைட் பண்ணால் 9 வரும். அதே மாதிரி 20 2ஆல் டிவைட் பண்ணால் 10 வரும். 2ஆல் டிவைட் பண்ணால் 1 வரும். சரியா? ஸோ 9m ஸ்கொயர் மைனஸ் 10m ப்ளஸ் 1. ஸோ இப்போ இதுக்கு நம்ம காரணி கண்டுபிடிக்கணும், ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். பெருக்குனா 9 வரணுமா? 1 × 9 என்ன? 9. கூட்டினா என்ன வரணுமா? மைனஸ் 10 வரணுமா? ஸோ எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணலாம்? மைனஸ் 1 மைனஸ் 9. இந்த ரெண்டு நம்பரை தான் பெருக்குனா ப்ளஸ் 9 வரும், கூட்டினா மைனஸ் 9 வரும். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இப்போ முன்னாடி என்ன இருக்கு? 9 இருக்கா? 9ஆல் டிவைட் பண்ணுங்க, டிவைடட் பை 9 டிவைடட் பை 9. இதுக்கு இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? 1. ஸோ 9m மைனஸ் 1 ஒரு ஃபேக்டரு. இந்த பக்கம் என்னது? m மைனஸ் 1 ஒரு ஃபேக்டர். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? 9m மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று அர்த்தம், இல்லைன்னா m மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். ஸோ 9m ஈக்குவல் டு 1, m இஸ் ஈக்குவல் டு 1/9. சரியா? m இஸ் ஈக்குவல் டு 1. எம்மோட வேல்யூ 1/9 இருக்கலாம், எம்மோட வேல்யூ 1 இருக்கலாம். சரி, எம்மோட வேல்யூ 1/9 இருந்து அந்த பாயிண்ட் டேஞ்சன்ட் பாயிண்ட் வந்து 5,2 அதில் போச்சுன்னா ஃபார்முலா என்ன? ஒய் மைனஸ் இது வந்து x1 வச்சுக்கோங்க, இதை y1 வச்சுக்கோங்க. ஃபார்முலா என்ன? y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் x1. சரியா? ஸோ y1 அப்படிங்கிறது என்னது? 2 ஈக்குவல் டு m அப்படிங்கிறது 1/9, x மைனஸ் x1 அப்படிங்கிறது 5. இந்த 9 இங்கே டிவைடில் இருக்கா? ஈக்குவல் இந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆயிரும். 9 × y 9y, 9 × 2 18. அதே மாதிரி x மைனஸ் 5 எல்லாத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு வந்துட்டீங்கன்னா x இந்த ப்ளஸ் 9y இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 9y, மைனஸ் 18 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 13 ஆகிடும். ஏன்னா 5 இருக்கு இல்லையா? அதனால. சரியா? சரி, எம்மோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இதே தான் ஃபார்முலா. y மைனஸ் y1
ஈக்குவல் டு எம் இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். ஸோ எக்ஸ் ஒன் அப்படின்றத எடுத்துக்குவீங்க 5 எடுத்துக்குவீங்க, ஒய் ஒன் அப்படின்னா 2 எடுத்துக்குவீங்க. ஸோ ஒய் மைனஸ் ஒய் ஒன் என்ன எடுத்துக்கணும், 2 எடுத்துக்கணும், ஈக்குவல் டு 1 எக்ஸ் மைனஸ் 5. ஸோ ஒய் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 5. எல்லாத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு வந்துருங்க. எக்ஸ் மைனஸ் எக்ஸு இந்த ப்ளஸ் ஒய் இந்த பக்கம் போனால் மைனஸ் ஒய், இந்த மைனஸ் 2 இந்த பக்கம் போனால் ப்ளஸ் 2 மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் 2ல் 5 போனால் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ தொடுகோடுகளோட சமன்பாடு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 9y ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டும் தான் தொடுகோடுகளுடைய சமன்பாடு.